இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மலேசியாவில் பிரதமர் மோடி மகிழ்ச்சியில் இந்திய வம்சாவளி. கட்டிப்பிடித்து வரவேற்ற மலேசிய பிரதமர் அன்வர். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி மலேசியா நாட்டுக்கு சென்றார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அவருக்கு மலேசிய அரசின் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கே வந்து பிரதமர் மோடியை கட்டி அணைத்து வரவேற்றார். மலேசியா சென்றடைந்ததும் பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: கோலாலம்பூர் வந்தடைந்து விட்டேன். விமான நிலையத்தில் எனது நண்பர் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அளித்த அன்பான வரவேற்பால் நெகிழ்ந்து போனேன். நாங்கள் நடத்தப் போகும் பேச்சுவார்த்தைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். இந்தியா மற்றும் மலேசியா இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என மோடி பெருமிதத்துடன் கூறினார். அதைத் தொடர்ந்து 800 இந்திய நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் பரதநாட்டியம், கதக் போன்ற நடனங்களை ஆடி பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். நடன நிகழ்ச்சியை மலேசிய பிரதமருடன் இணைந்து பிரதமர் மோடி ரசித்து பார்த்தார். ஒரு இந்திய நடன நிகழ்வில் அதிக கலைஞர்கள் நடனமாடியதால் இந்நிகழ்வு மலேசிய சாதனை புத்தகத்தில் ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. சாதனை படைத்த நடன கலைஞர்களுக்கு இரு நாட்டு பிரதமர்களும் பாராட்டு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மலேசியாவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மலேசியா மற்றும் இந்தியா இடையிலான கலாச்சார பிணைப்பு பற்றி பேசினார். இந்தியா மலேசியாவின் வெற்றி ஆசியாவின் வெற்றி என கூறினார். நாங்களும் 0 தான் கொடுப்போம். விருதுநகரில் நடந்த திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது என பாரதிய ஜனதா செயல்படுகிறது. ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழகம்தான். மத்திய அரசிடம் நாம் எவ்வளவு நிதி கேட்டாலும் அவர்கள் நமக்கு கொடுத்தது 0. நாமும் அவர்களுக்கு தேர்தலில் 0 தான் கொடுக்க வேண்டும். தமிழகத்துக்கு 0 சொன்ன மத்திய அரசுக்கு எதிர்த்து குரல் கொடுக்காமல் பாரதிய ஜனதாவின் கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் பழனிசாமி என விமர்சனம் செய்துள்ளார். என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, மொத்தம் 10 பேரை கொன்னுட்டாங்க, ஸ்டாலினை சந்திக்கணும், மாஜி கவுன்சிலர் கதறல். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கரிசல் குளத்தைச் சேர்ந்தவர் VK குருசாமி, பக்கத்து ஊரான கழுத்தரியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி. இருவரும் உறவினர்கள். ஒரே காலகட்டத்தில் மதுரை வந்த இரு குடும்பத்தினரும் கீரைத்துறையில் வசித்தனர். ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருவரும் எலியும் பூனையுமாக மோதலில் ஈடுபட்டனர். இருவர் மீதும் கிரிமினல் வழக்குகளை போலீசார் தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் அரசியலில் குதிக்க முடிவு செய்து குருசாமி திமுகவிலும் ராஜபாண்டி அதிமுகவிலும் இணைந்தனர். குருசாமி மதுரை மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவர், கவுன்சிலராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டவர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் திமுகவில் ஆக்டிவாக இருந்தவர். ராஜபாண்டியும் அதிமுகவில் நிர்வாகியானார். உள்ளாட்சி தேர்தலில் போஸ்டர் ஒட்டுவதில் குருசாமி ராஜபாண்டி இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2003இல் ராஜபாண்டி அண்ணன் மகன் சின்ன முனீஸை குருசாமி தரப்பு வெட்டி கொலை செய்தது. சின்ன முனீஸின் தம்பி வெள்ளைக்காளி ராஜபாண்டியுடன் கைகோர்க்க மோதல் தீவிரமாகி கொலைகள் தொடர்ந்தன. சின்ன முனீஸ் கொலையில் தொடர்புடைய குருசாமியின் உறவினர்கள் வழுக்கை முனீஸ், மாரிமுத்து, ராமமூர்த்தி ஆகியோரை 2008இல் வெள்ளைக்காளி கும்பல் கொலை செய்தது. 2013இல் குருசாமியின் தங்கை கணவர் பாம்பு பாண்டி கொலை செய்யப்பட்டார். குருசாமியின் மருமகன்களும் கொல்லப்பட்டனர். இப்படி மாறி மாறி பழிக்கு பழியாக கொலைகள் நடந்தன. 2023இல் ராஜபாண்டி இறந்த பிறகு ரவுடி வெள்ளைக்காளி தலைமையேற்று குருசாமிக்கு எதிராக செயல்பட துவங்கினார். கடைசியாக கடந்த ஆண்டு குருசாமியின் சகோதரி மகன் கிளாமர் கார்த்திகை மதுரை தனக்கன் குளம் பகுதியில் வெள்ளைக்காளி கும்பல் வெட்டி கொன்றது. அத்துடன் சேர்த்து இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. தற்போது ரவுடி வெள்ளைக்காளி சிறையில் இருக்கிறார். ஆனாலும் பகை தொடர்கிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று திண்டுக்கல் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடி வெள்ளைக்காளியை குருசாமி உறவினர் கொட்டுராஜா என்ற அழகுராஜ் தலைமையிலான கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்றது. இந்த தாக்குதலில் போலீசார் காயமடைந்தனர்.
கொட்டு ராஜாவை போலீசார் 3வது நாளே என்கவுண்டர் செய்தனர். சினிமாவை மிஞ்சும் வகையில் நடந்து வரும் குருசாமி வெள்ளைக்காளி மோதல் சம்பவங்கள் மதுரை மக்களிடையே இன்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை கீரைத்துறை பகுதியில் தன் வீட்டு முன் குருசாமி திடீரென பேட்டி அளித்தார். என் குடும்பத்துல 8 பேரை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. என்னையும் பலமுறை கொல்ல முயற்சி பண்ணாங்க. முதல்வரை பார்த்து எனது குறைகளை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் போலீசார் தடுக்கிறார்கள். என் மீது வழக்கு மேல் வழக்கு போடுகிறார்கள். என்ன கொடுமை இது! எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க ஐயா என சரமாரியாக குற்றம் சாட்டினார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு போலீசாரும் உடந்தையாக இருப்பார்கள் எனவும் குருசாமி கதறினார். சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று எந்த வழக்குமே இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டரை வச்சு சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று ஆக்குறாங்க. ஏன் இவ்வளவு கொடூரமா செஞ்சா இது என்ன அநியாயம்? ஒன்னும் தாங்க முடியல, என்னால தாங்கவே முடியல. முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை? முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையா அவர்கிட்ட சொல்லணும். குண்டுவெடிப்புக்கு இந்தியா காரணம் பழி சுமத்திய பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர். செஞ்சது நாங்க தான் ஒப்புக்கொண்ட IS. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கதிஜாதுல் குப்ரா மசூதியில் நேற்று 400க்கும் அதிகமானோர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மசூதியில் குண்டு வெடித்தது. இதில் 70 பேர் உடல் சிதறி பலியாகினர். 169 பேர் படுகாயமடைந்தனர். இது மனித வெடிகுண்டு தாக்குதல் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழுகை நடந்து கொண்டிருந்த போது மசூதிக்குள் மர்ம ஆசாமி ஒருவன் நுழைய முயன்றுள்ளான். அவனை அங்கிருந்த பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். உடனே அவன் உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்துள்ளான் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு உடனடியாக எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னால் இந்தியா இருப்பதாக பாகிஸ்தான் பழி சுமத்தியது. இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ख्वाजा ஆசிப் கூறியதாவது: தற்கொலை படை தாக்குதலில் ஈடுபட்ட நபர் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணியில் ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட்டு சதி உள்ளது தெரிய வந்துள்ளது என ख्वाजा ஆசிப் கூறினார். பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியதாவது: இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. தன் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க பாகிஸ்தான் தவறிவிட்டது. பாகிஸ்தான் தனது சொந்த பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் மீது பழி சுமத்தி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது துரதிருஷ்டவசமானது. இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா முழுமையாக நிராகரிக்கிறது என ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்நிலையில் மசூதியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு IS பயங்கரவாத அமைப்பு இன்று பொறுப்பேற்றுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினே, அதிபர் டிரம்ப் மீண்டும் தம்பட்டம். ஒப்பந்தத்துக்கு பின் முதல் முறையாக கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை இலக்காக வைத்து இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியது. 88 மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் பல விமான தளங்களை சிதைத்து இந்திய விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. அதன் பிறகு இரு நாடுகளிடையே நடந்த 4 நாள் சண்டையில் பாகிஸ்தான் மண்ணை கவ்வியது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தனர். அதே சமயம் டிரம்பின் இந்த கூற்றை இந்தியா அடியோடு மறுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதில் 3ஆம் நாட்டின் தலையீடு இல்லை என்று தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் கெஞ்சியதால் போரை நிறுத்தினோம் என இந்தியா அறிவித்தது. ஆனாலும் டிரம்ப் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினேன் என தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட இருந்த அணு ஆயுத போரை நான் தான் நிறுத்தினேன் என டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். வாஷிங்டனில் அவர் கூறுகையில், கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈரான், தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட 8 போர்களை தான் நிறுத்தியுள்ளதாக கூறினார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட இருந்த அணு ஆயுத போரை நான் தான் நிறுத்தினேன் என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இதுநாள் வரை 90 முறை இந்த கருத்தை டிரம்ப் கூறியிருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இதுதான் முதல் முறையாகும். டிரம்பின் இந்த கூற்றை மேற்கோள் காட்டி மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில், மோடியின் நல்ல நண்பர் வாஷிங்டனில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று கூறுவதில் செஞ்சுரி அடிக்க உள்ளார். ஆனால் பிரதமர் மோடியோ இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறார் என கிண்டலாக கூறினார்.